28 புதன்கிழமை. இன்றைக்கி கேள் என்ன நடக்கும், என்னென்ன பண்ணலாம். ஆக்சுவலாக 07 வச்சதுக்கு டச் நம்பர் R4 கொடுக்கணும், இல்லைன்னா 7 நம்பர் விட்டு வரணும், இல்லைன்னா 5 டச் நம்பர் ஆஃப் 2 வரணும். இங்கே ஆல்போர்ட்டுக்கு நமக்கு கிடச்சிருக்கிறது 1 ஆறுது அதிகமாக கிடச்சிருக்குது. இப்போ எந்தெந்த போர்டுக்கு என்னென்ன நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன போர்டு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ போர்டு ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கும் கரெக்டாக இங்கே கீழே 24ன்னு வச்சுட்டு மேலே 5ஓட பவர் 1 அப்படின்னு வச்சுருக்கு, ஓகேவா. இப்போ இந்த கான்செப்ட் பண்ணி நீங்கள் வச்சுன்னா 240 அப்படின்னு வச்சா அங்கே 251 போகும். ஏன்னா இங்கே 4க்கு பவர் 5 வந்து பவர் பண்ணிட்டான். அப்போ இங்கே 241 251 இது ஒரு கான்செப்ட். இப்போ போர்டில் இந்த ஆங்கிளில் 0 அல்லது 1 கிடச்சிருச்சு. இதே இந்த ஆங்கிளில் பிடிச்சாலுமே உங்களுக்கு கீழே வந்து 5 5ன்னு இருக்கும். இப்போ 550 மேலே ப்ளஸ் பண்ணால் 551. இப்போ அங்கேயும் அதோட 5 பவர் 1 தான் இருக்குது, ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. 550 551 இந்த கான்செப்டில் வரும். போர்டில் ஒரு 0 அல்லது 1 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. போர்டு ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ரூட்டில் அடிச்சிங்கன்னா 807 அப்படின்ட்டு கீழே 5 இருக்குது. என்ன வச்சா அங்கே வரணும், 856 வச்சா அங்கே 857. இப்போ 807 அப்படின்னு இங்கே போயிடுச்சுன்னா கீழே இறக்குறீங்கன்னா ப்ளஸ் பட்டனில் 8 வரும், மைனஸ் பட்டனில் இந்த ரூட்டில் 6 வரும். இது ஒரு கான்செப்ட்டு. அப்படியே இந்த ஷார்ட் எடுத்தோம்னா ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு நம்பர் கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த ஆல்போர்ட் இருக்கீங்க, அது எந்த ஃபேமிலிக்கு போகணும் அப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கும் மைனஸ் பட்டரில் 3 வரும், ப்ளஸ் பட்டரில் 5 வரும். இந்த ரிப்பீட் நம்பருங்கிறது இங்கே கான்செப்ட் அதிகமாக இருக்குது. அந்த ரூட்டில் 2 நம்பர் வரும், இந்த ரூட்டில் 2 நம்பர் வரும். இது ஒரு கான்செப்ட். இப்போ 53 கீழே இறக்குனா 53, ப்ளஸ் பண்ணால் 55. எனக்கு ரிவேர்ஸில் அதிகமாக வரும். இது இந்த கான்செப்டை பாருங்கள், அதே மாதிரி சூப்பராக இருக்கும். மேலே 244 இருக்குது, கீழே 5ஓட பவர் 0 இருக்குது. இப்போ 244 ப்ளஸ் பண்ணால் திரும்ப 5 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரூட்டில் எடுத்தோம்னா 5, இந்த 5 வருதா, 6 வருதா, 8 வருதா. போர்டில் இந்த 3 நம்பர் வரணும் கரெக்டாக. இந்த கவனம் பாருங்கள். உங்களுக்கு நான் போர்டு இப்படித்தான் எடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் எந்த ஆல்போர்டு எடுக்கிறீங்க, அது எந்த போர்டுக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் எடுக்க முடியும். 3Gயில் இருக்கிற முக்கியமான கான்செப்டே தான். இப்போ 503 மேலே வச்சுருக்கான், ஓகேவா. அப்போ என்னன்னு கேட்டால் மைனஸ் பட்டனில் 2 வரும், ப்ளஸ் பட்டனில் இப்போ 503 அப்படின்னு வச்சுருக்கு. ப்ளஸ் பண்ணால் அந்த இடத்துல 4 வராது, 9 வந்துடும். இப்போ போர்டில் ஒரு 9க்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கும், சரியா. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் அதே கான்செப்ட் தான். அந்த வச்சுருக்கான்ல 541 551 2. இந்த மாதிரி போர்டு பல ஆங்கிளில் மாறும். ஒரு சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன ஆல்போர்டு எடுக்கிறோம், அது என்ன ஃபேமிலி நம்பர் செட் பண்ணோம். அந்த ஃபேமிலி நம்பர் செட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வேளை டபுள்ஸ் வந்தாக்கும் டபுள் 1 வர்றதுக்கு ஏசியில் டபுள் 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்குங்க. ஏன்னா எப்போ டபுள்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. மாத கடைசி டபுள்ஸ் வந்தாலும் உங்களுக்கு ஏசியில் ஒரு டபுள் 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி டபுள்ஸ் வரலைன்னா உங்களுக்கு போர்டில் வந்து 9 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 4 அங்கே வரக்கூடாது, 9 தான் வரணும். 9 2 1 இதான் இந்த கான்செப்ட், போர்டு கான்செப்ட். இந்த 3 நம்பர் தான் வரணும் லாஜிக்காக. இந்த மாதிரி போர்டை எடுத்து கொண்டு வரணும். அப்போ ஒவ்வொரு போர்டுக்கும் நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு எப்போ இப்போ இங்கே ஃபேமிலி செட்டிங் என்ன பண்ணணும், இவ்வளோ அதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மேட்ச் பண்ணி அடித்து அதுலேருந்து ஃபேமிலி செட் பண்ணனாக்கும் எனக்கு ஒரு 3 நம்பர் இருக்குது. அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்போர்ட்டில் வந்து எனக்கு 169 காட்டியிருக்குது. அப்போ அந்த ஃபேமிலி டச் நம்பர் போகணும். அப்போ அது போச்சுன்னா
இப்போ 047 டச் நம்பர் அப்படிங்கிற 4 உள்ளே வந்தால் அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் 5ஓட டச் நம்பரே திரும்ப உள்ளே வந்து மாட்டிடும். அப்போ 2 ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்பரை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்க, எந்த ஃபேமிலிக்கு போகிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கெஸ்ஸிங்கில். நீங்கள் சாதாரணமாக நினச்சி அசால்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஆல்போட்ருக்கு மெயினாக இருக்கணும். ஆல்போட்ருக்கில் நீங்கள் என்ன நம்பர், இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நம்பர் இருக்குது. இப்போ 4 நம்பரில் நான் 2 நம்பராக தான் செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணால் தான் நான் கெஸ்ஸிங் எடுக்க முடியும். அப்போ அந்த செலெக்ஷன் பண்ணுற நம்பர் எந்த போர்டுக்கு போகுது, அப்போ இந்த போர்டு போச்சுன்னா இதோட டச் நம்பர் யார் வருவா அப்படிங்கிற நிறைய யோசிக்கணும். இந்த மாதிரி யோசித்து அடிச்சிங்கன்னா அதிகமாக போடாமல் அளவோட விளையாண்டு நல்லா வின்னிங் போடலாம். இப்போ இடையில பம்பர் வந்ததால இடையில இன்னும் கொஞ்சம் போர்டு இது சரியாக செட் ஆக மாட்டேங்குது. இன்னும் 1 நாள் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க போர்டு அருமையாக செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாட முடியும். அது வரைக்கும் ஒரு அளவாக ஒரு 2 நம்பர் எடுத்துகிட்டு அதோட நிப்பாட்டிருங்க. நிறைய போட்டு பணத்தை இழக்க வேண்டாம். இன்னும் போர்டு செட்டாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேணும். ஸ்ட்ராங் இருந்தால் தான் சிங்கிள் ஷாட் அப்படியே அடிக்கலாம். இல்லைன்னா சிங்கிள் போடாது நம்ம கொடுக்கணும். கெஸ்ஸிங்கில் வந்து இப்போ இந்த மார்க் போட்டு கொடுக்குறோம்னாக்கா சிங்கிள் போடாது நம்ம கொடுக்கணும். அது இன்னும் 1 நாள் 2 நாள் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. மாத கடைசி டபுள்ஸ் வந்தாலும் வரலாம். டபுள்ஸ் வந்தால் ஒரு ஏசி 11 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏ போலையும் சி போலையும் 1ஆம் நம்பர் ஒரே பேட்டரில் தான் காட்டியிருக்குது. அப்படி டபுள்ஸ் இல்லைன்னா சி போலில் ஒரு 9க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லைன்னா 6, 2, 4 நம்பர் ஒரு சி போல் மட்டும். இப்போ ஏ போலில் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும். இன்றைக்கி உள்ள பேட்டருக்கு ஏ போர்டு 0வா 1ஆ இதுதான் கேள்வி. ஏ போர்டு மட்டும் 0, 1 ஸ்பெஷலாக போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். மற்ற போர்டெல்லாம் இந்த இதுக்கு டச் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கோங்க. டச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல வினி கிடைக்கும். ஓகே பாய். மீண்டும் அடுத்தபடி எப்படி சந்திப்போம். இன்னும் ஒரு 2 நாள் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்னும் போர்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஸ்ட்ராங் வர்றப்போ நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் சிங்கிள் போர்டு ஆடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வாரத்தில் ஒரு 4 நாள் தான் போர்டு கரெக்டாக உட்கார வைக்க முடியும். எல்லா நாளும் அது உட்காராது. பம்பர் வந்துட்டாலே நான் 3 நாளைக்கு கெஸ்ஸிங் போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி இன்றைக்கி போடுவோம், எந்த ஃபேமிலி போய் பார்ப்போம். ஏன்னா ஆல்போட்ருக்கில் வந்து 1 வந்துருச்சா, 1ஆம் நம்பர் ஏ போர்டோ இல்லை சி போர்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சரி தைரியமாக போட்டிருக்கேன். உங்கள் கெஸ்ஸில் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அடிக்குங்க. ஓகே பாய். நன்றி, வணக்கம்.